சார் இப்போ லாஸ்ட்டாக கூட நம்ம ஒரு வீடியோலையும் பேசியிருந்தோம். ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டையே உழுக்கிற ஒரு சம்பவம் வந்து நடந்திருந்தது. இந்த டவுரியில் ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து பெற்றோர் வந்து மகளுக்கு வந்து நான் வந்து அந்த நகையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது குற்றமா சார்? அது போக இவங்க வந்து அந்த பெண் அப்படி குற்றமாகிற பட்சத்தில் எங்கே புகார் கொடுக்கலாம்? அதுக்குன்னு ஏதாவது தனி இடம் இருக்கா சார்? அதாவது இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, அந்த நம்பிக்கை மீறல், ஓகே, அந்த அவநம்பிக்கை ஏற்படுத்தி பெற்றோராக இருந்தாலும் அந்த செக்ஷன் வரலாம் சார். செக்ஷன் 406 ஆஃப் ஐபிசி அதை வந்து பிஎன்எஸ் 316 மாற்றிட்டாங்க. அது செக்ஷன் 14 ஹிந்து செக்ஷன் ஆக்டில் பெண்ணுடைய ப்ராப்பர்ட்டி ரைட்டு. மூணாவது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 செக்ஷன் 17, 18, 19, ஓகே, ரைட் டு ரெசிடென்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்ரீதன் இதில் வருது. இதன்படி பார்த்தா நம்ம போலீஸில் புகார் கொடுக்கலாம், ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கலாம். அது மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ன்னு சொல்லி சமூக நலத்துறையிலையும் கொடுக்கலாம். சமூக நலத்துறையில் கொடுத்து பெற்றோர் மேலேயே நடவடிக்கை எடுக்க முடியும். நடவடிக்கைன்னா இந்த சென்ஸ் அவங்கள வந்து உடனே கைது பண்ணி தூக்கல மாட்டேன் அப்படி கிடையாது. அவங்க கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு ஆர்டர் வாங்க முடியும். இல்லை அதுக்கு பதில் வேற ஏதாவது வாங்கணும்னு ஆர்டர் வாங்கலாம். பட் குடும்பத்துக்குள்ள நிறைய பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, பெண்கள் பெரும்பாலும் பெற்றோர்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்க விரும்ப மாட்டாங்க. சரி, எதுக்காக, நம்ம பெற்றவங்க தானே, இவ்வளோ நாள் வளர்த்துட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க, நம்மளை படிக்க வச்சாங்க, அதனால இருந்துட்டு போகணும். ஆனால் ஒரு சில பேர் சுயநலவாத பெற்றோர்களும் நிறைய உண்டு. சுயநலவாத பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து விபச்சாரத்துக்கு அனுப்பிச்சு அதன் மூலயமா வருமானம் கட்டு, அது மாதிரி சின்ன குழந்தைங்களை விபச்சாரத்தில் விட்டு அந்த போக்சோ கேஸ் போன சம்பவங்கள் வந்து நிறையா இருக்கு. அதனால இந்த இடத்துல எது நியாயமோ அதை வந்து அந்த பெற்றோர் செஞ்சு ஆகணும். ஓகே, அதே மாதிரி அந்த பெண்களும் செஞ்சாகணும். ஸோ அந்த பெற்றோர் வந்து நகையை திருப்பி கொடுக்கறது தான் சட்டம், அதுதான் தர்மம் கூட.